பாபா அவங்க தம்பிக்கிட்ட உதிய குடுத்து அனுப்பிச்சிடுங்க, எடுத்துட்டு போய் குடுறா மனைவி கிட்ட, அந்த கட்டி மேலே தடவு, தண்ணியில் கலந்து கொடு, நான் காலையில் வந்து பார்க்குறேன், பாபா இப்போ என்னை போவானான்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுவார். இவனை நேராக அவங்க தம்பி எடுத்துன்னு போவான். அவங்க அந்த நைட்லேயே உடனே அந்த கட்டி மேலே தடவி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு படுப்பாங்க. பயங்கரமாக வேர்த்து ஊற்றமா, அவ்வளோ தண்ணியாக உடம்பெல்லாம் போயிட்டு காலையில் வந்து பார்த்தா அந்த கட்டியும் மறைஞ்சு போயிருக்கும், அந்த ஜுரமும் போயிட்டு இருக்கும். இவர் ஷாமா என்ன பண்ணுவார், காலையில் போகலான்னு காலையில் வந்து பார்ப்பார். நல்லா தூங்கி எழுந்துப்பாங்க அந்த அம்மா. இந்த ஷாமா வீட்டுக்குள்ளே வருவார். அவங்க தம்பியோட மனைவி டீ போட்டுன்னு இருப்பாங்க, அடுப்பாங்கரையில் உட்காந்து டீ போட்டுன்னு இருப்பாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நேற்று வரைக்கும் உயிர் போகிற மாதிரி படுத்துருந்தாங்கன்னு வந்து என்கிட்ட அவ்வளோ அழுத, இன்றைக்கி பார்த்தா டீ போட்டுன்னு இருக்கிறாங்கன்னொன்னே அந்த அம்மா டீ எடுத்தாந்து கொடுப்பாங்க. டீ வாங்கி குடிச்சிட்டு அப்போ யோசனை பண்ணுவார், பாபா கரெக்டாக தான் சொன்னார், போயிட்டு அங்கே தங்க வேண்டிய வேலை இல்லை, உடனே திரும்பி வரேன்னு சொன்னது காரணம் அப்போ தான் தெரியுது. ஏன்னா நைட்டு நீ போகிறதுக்குள்ளே சரியாயிட, நீ போய் அங்கேன்னு தங்க போகிற, உடனே கிளம்பி வர போகிற, இதுக்கு ஏன் ரிஸ்க்காக அங்கே ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டில் வேறு ஓட போகிறேன்னு சொன்னதை அந்த சொன்ன வார்த்தை இங்கே நிஜமாயிடுச்சுன்னு சொல்லி பாபா அவரை நினச்சி